தினத்தையொட்டி சென்னையில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்த தகவல்களை செய்தியாளர் ராஜ்குமார் தர இருக்கிறார். அவருடன் பேசலாம். ராஜ்குமார், சென்னையில் ஆளுநர் எத்தனை மணிக்கு கொடியேற்றுகிறார்? விழாவில் யார் யாரெல்லாம் பங்கேற்கிறாங்க? காயத்ரி, குடியரசு தின விழா இன்று காலை 8 மணி அளவில் மெரினா கடற்கரையில் குடியரசு தின விழா நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வில் தேசிய கொடியை தமிழக ஆளுநர் ரோசையா கொடியேற்றி வைக்கிறார். இந்த நிகழ்வில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் இந்த நிகழ்வில் பங்கேற்கிறார்கள். காலை 8 மணி அளவில் இந்த நிகழ்வானது தொடங்கி அதற்கு பின் தேசிய கொடி தமிழக ஆளுநர் ரோசையா ஏற்றி வைக்கிறார். இந்த நிகழ்வில் முப்படை வீரர்களின் அணிவகுப்பு நடைபெறுகிறது. அதனையொட்டி அலங்கார ஊர்திகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் இது போன்ற நிகழ்வுகள் குடியரசு தின விழாவில் கொண்டாடப்பட்டிருக்கிறது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. குடியரசு தின விழா கொண்டாடப்பட இருக்கக்கூடிய மெரினா கடற்கரை முழுவதும் சென்னை மாநகர காவல்துறையின் கட்டுப்பாட்டில் வந்திருக்கிறது. 24 மணி நேரமும் கண்காணிக்கக்கூடிய நிகழ்வானது அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதனை ஒட்டி நேற்று இரவு முழுவதும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்தில் போக்குவரத்து மாற்றமும் இன்று காலை செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது காமராஜர் சாலை மெரினா கடற்கரை வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் முழுவதும் சாந்தோம் வழியாக மயிலாப்பூர் சென்று ராயப்பேட்டை வழியாக அண்ணா சாலை செல்லக்கூடிய வகையில் போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இதை ஒட்டி சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் குடியரசு தினம் இன்று கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. சென்னை விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பும், எழும்பூர் மற்றும் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், சென்னை விமான நிலையத்தில் உள்ளே செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் சோதனை செய்யப்பட்டு அதற்கு பின்பாக தான் சென்னை விமான நிலையத்திற்கு உள்ளே அனுப்பி வைக்கப்படுகிறது. உள்ளே செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் கண்காணிப்பு செய்யப்பட்டு வருகிறது. நேற்று இரவு முதல் இதுபோன்று சென்னை விமான நிலையம் மற்றும் சென்ட்ரல் ரயில் நிலையம் என அனைத்து இடத்திலும் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். சென்னை நகரில் மட்டும் 10,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் தீவிரமாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய லாட்ஜ் மற்றும் மேன்ஷன்களில் கண்காணிப்பு பணியிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று சந்தேகப்படக்கூடிய நபர்கள் தெரியும் பட்சத்தில் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுரையும் போலீசார் செய்திருக்காங்க. காயத்ரி.